இன்னைக்கு நாம 2026 வருஷம் ரிலீஸ் ஆன பாலன் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட போலன் என்னன்னா, ஹீரோ அப்புறம் அவங்க அம்மா ரெண்டு பேருமே வந்து பார்த்தா என்னன்னே தெரியல, ஊர்ல யாரு கணக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதைக்கு. அது மட்டும் இல்லாம மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட டைரக்டரோட அடுத்த படம் தான் இது. எப்படி இருக்கு அப்படின்றத முழு படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்துல ஒரு அம்மாக்கு என்ன பண்றாங்க, தான் பையனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. பையனோட அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு. அதுவும் ஒரு வேன் டிரைவரா இருக்கும்போது ஒரு நாள் யானையோட காலில் அடிபட்டு அவருக்கு இறந்து போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா தான் பையனுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த பையனுக்கு என்ன பண்றானா, ஒரு செவுத்துல படமா வரைஞ்சிட்டு இருக்கிறான். அப்புறம் தான் காட்டுறாங்க இந்த அம்மா பையன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா ஜெயில இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. கீரனுக்கு என்ன தப்பு பண்ணாங்க கேது பண்ணாங்க அப்படின்ட்டு சரியா தெரியல. ஆனா இப்ப இவங்க வந்து பார்த்தோன்னா ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜெயிலே வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்றனால இந்த பையன் வந்து பார்த்தா கீரன் கூடவே இருக்கா. இப்படி இருக்கும் போது கீரன் அங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே வந்து பார்த்தா பேச மாட்டாங்க. கீரனை தேடியுமே யாருமே இந்த ஜெயிலுக்கு வர மாட்டாங்க. கீரன் எல்லாருக்கிட்டையும் பேசாம ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு விபச்சாரம் பண்ற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஒன்ன வந்து நான் வெளில எடுக்கிறதுக்கான ஏற்பாடுக்கு எல்லாத்தையுமே பண்றேன், லாயர் கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா ஒரு ஒன்ன ஜாமீன்ல வெளில கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா என்ன, நீ வெளில போனதுக்கு அடுத்தது நான் சொல்ற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், நான் வருவேன், வந்ததுக்கு அடுத்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே வந்து பார்த்தா மொக்கையா இருக்கு அப்படின்றனால கீரன் பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் போறன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால கீரனை வந்து பார்த்தா வெளியே எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கீரனுக்கு இப்ப வெளியே போகணும் அப்படின்றனால சரி நீங்க என்ன சொன்னா நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கீரனை வந்து பார்த்தா ஒரு இடத்துல தங்கி இருக்க சொல்றாங்க, ஒரு வீட்டுல இவங்க கொடுக்குற அட்ரஸ்ல. அங்க போனதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விபச்சாரம் பண்ற பொண்ணுமே வந்து பார்த்தா வெளியே வந்துருவாங்களாம். வெளியே வந்ததுக்கு அடுத்து நம்ம தொழில கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா தலையாட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்கு அடுத்து கீரனுக்கு வந்து பார்த்தா இந்த விபச்சாரம் பண்ண சொன்ன லேடி மாதிரி ஜாமீன் வாங்கி கொடுக்குறாங்க. வெளியே போகும்போது அங்க இருக்கிற வாதனை என்ன சொல்றாங்கன்னா, இனிமேட்டாச்சு நல்லா தெரிந்து வாழ பாருமா, தயவு செஞ்சு திருப்பி இந்த இடத்துக்குலாம் வந்துடாத. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து பார்த்தா ஒரு என்ஜிஓல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், அங்க போய் பாரு, அங்கே தங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த என்ஜிஓட விசிட்டிங் கார்டு மற்றும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. கிரண் என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டா ஜெயில இருந்து வெளில வந்த உடனேக்கு அதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்க வேணாம், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு பஸ்ல போயிட்டு இருக்காங்க. வீட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தா சரியான பசி. அதனால என்ன பண்றாங்கன்னா ஹோட்டல்ல உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஹோட்டல் கடைக்காரங்க பத்தி சொல்லணும்னா கடை வச்சிருக்காரு, யாருமே அந்த கடைக்கு வர மாட்டாங்க. வியாபாரம் அப்படின்றது சுத்தமா இருக்கவே இருக்காது. இந்த இடத்துல கீரனும் அவங்க பையனும் வந்து சாப்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாரு. ஆனா என்ன கீரன் வந்து பார்த்தா என்கிட்ட பணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா ஹோட்டலுக்கு சாப்பிட்டு வந்திருக்க, நீ கொஞ்சம் பணம் எடுத்து வரக்கூடாதா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டா கேட்கிறாரு. இதனால கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா, கிழங்க நாங்க வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், உங்க கடையில ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க, கண்டிப்பா நான் பாக்குறேன், அது மூலமா சம்பளத்தை கழிச்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நானே வந்து பார்த்தோம் போட்ட முதல்ல எடுக்க முடியாம டெய்லி பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன், நான் வந்து உனக்கு வந்து வேலை கொடுத்து தண்டமா உனக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமா, அதெல்லாம் என்னால முடியுதுமா அப்பமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி அனுப்புறாரு. கீரனுக்கு வேற பலி கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போறாங்க. கீரன் தான் பையன் கூட்டிட்டு போறத பாக்குற அந்த கடை ஓனருக்கு வந்து பார்த்தா மனசு ஒரு மாதிரியா இருக்கு. சரிவா வந்து வேலை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரனுக்கு வந்து பார்த்தா வேலையும் போட்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அதே கடையில வந்து பார்த்தா தங்கமும் வைக்கிறாரு. கீரன் வந்து பார்த்தா இந்த கடையில வேலைக்கு சேர்ந்தது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஒரு டெய்லியுமே வந்து பார்த்தா புதுசா பஜ்ஜி போண்டா எதுவுமே போட மாட்டாரு. ஆதி காலத்துல போட்டதை வச்சு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால யாருமே வந்து பார்த்தா இந்த கடைக்கு சாப்பிடறதுக்குன்னு வர மாட்டாங்க. முதல்ல நமக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் புதுசா மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரன் காலங்காத்தால குளிச்சுட்டு புது பஜ்ஜி போண்டா எல்லாமே போடுறாங்க. அன்னைக்குன்னு பாட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு வந்து கடைக்கு வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு போறாங்க. இதனால ஓனருக்கு வந்து பார்த்தா அதிக லாபம் வருது. அவருக்குமே வந்து பார்த்தா இந்த பொண்ணுமே பிடிச்சு போகுது. இப்படி இருக்கும் போதுதான் ஒரு லாரி டிரைவர் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. பொண்ணு பார்க்க நல்லா இருக்காங்க, உங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கிறாரு. அவர் கம்னு இருக்காரு. இல்ல நீ வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பாக்குறேன், பொண்ணு வருஷம் அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா அந்த டிரைவர் திட்டி அனுப்புறாரு. வண்டியா திண்ணியா போனமா இருக்கணும், அதை விட்டுட்டு இந்த பொண்ணு யாரு அந்த பையன் யாரு அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க கூடாது, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த டிரைவரை வந்து பார்த்தா அந்த போனர் திட்டி அனுப்புறாரு. அவர் போனதுக்கு அடுத்து நிறைய கிரண் கிட்ட போய் என்ன சொல்றேன்னா, இங்க பாருமா, நீ வந்து இங்க இருக்கிறதுனாலதான் கண்டவெல்லாம் கண்ட மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா, நீங்க என்ன பண்றேன்னா நீ மெட்டிக்கு என் கூட என் வீட்டிலே ஏறி உன்ன வந்து பார்த்தனா என்னோட பொண்ணை நான் தத்து எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு கால இவன் தான் என்னோட பேரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டு சாவி கொடுத்துட்டு
வீட்டு சாவி கொடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, இந்த இடத்தை விட்டு போறாரு. கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா போட்டு இருக்கிறத பாக்குறாரு. எங்க போனாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க சாவி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. இவங்களுக்கு எங்க போனாங்க என்னன்னு தெரியல. இவர் வேற வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சாவி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம கொள்ளாம இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்குமே அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குன்னால அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருமே இங்க அதிகமா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வேலை பார்த்தாங்க. எப்ப இந்த கடைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொன்னாரோ கண்டிப்பா அங்க வந்து யாராச்சும் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற பயத்துல ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சொல்லாம கொல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பையன் கேட்கறான், அடுத்து நம்மளோட பேர் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா சொல்றப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது ஹீரோயின் ஒரு டிராக்டர் ஃபேக்டரி அப்படின்னு நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஆண்கள் கிட்ட இருந்து தொந்தரவு தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா துரத்தி விட்டு தான் இருக்காங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க என்ன கேக்குறாங்கன்னா உனக்கு தான் கணவர் இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் தெரியும், அந்த பையன் கிட்ட வந்து நீ பேசி பாரு, அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னு நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ கண்டிப்பா உன்னோட பையனுமே நல்லா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை ஹீரோனுக்கு. பட் இருந்தாலும் ஒரு ரப்பர் எஸ்டேட்ல இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல அந்த ரப்பர் வந்து ஹீரோன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்றத வந்து சிம்பாலிக்கா சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு அனுப்பி விடுறாங்க. அதுக்கடுத்து இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் வேலையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மண்லூரிக்கு இறக்க வந்த அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்த்துட்டு அந்த பேரை சொல்லி கூப்பிடுறான். ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அது என்னோட பேர் இல்ல, என்னோட பேரு பேர அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நீ அவதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அவங்க என்ன பண்றாங்க அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க நீங்க நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது, வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது டக்குனு அவங்க என்ன பண்றாங்க ஓனரை கூட்டிட்டு வந்துட்டு இங்க பாருங்க ஓனர் இவளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன், அந்த ஹோட்டல் கடைக்காரோட பொண்ணு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறேன், அந்த பொண்ணு அந்த பேர் இல்லன்னு சொல்றா, உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமா அவன் சொல்றதுல உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்கறப்ப இல்ல அப்படின்றாங்க. சரி நீ வந்து பாத்திரம் உண்மையை சொல்லாம இருக்கலாம், ஆனா நீ பெத்து வச்சிருக்க உள்ள புள்ள அது கண்டிப்பா உண்மையை சொல்லுமே அப்படின்ற மாதிரி நேராக என்ன பண்றாங்கன்னா அந்த பையன் கிட்ட போயிட்டு தம்பி உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கறப்ப ஆல்ரெடி தான் அவங்க அம்மா சொல்லிட்டாங்களே என்னோட பேர் வந்து வேறன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து பாத்திரம் இப்ப அவங்க அம்மா என்ன பேரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அந்த பேரை சொல்றா. இதை கேட்டுமே அந்த ஓனருக்கு வந்து பாத்திரம் சரியான கடுப்பாயிட்டு அந்த டிரைவர் வந்து பாத்திரம் திட்டி அனுப்புறாரு. சம்பந்தமே இல்லாம எதுக்கடா வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற, ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்திரம் இந்த பையன் கூட இங்க இருக்க முடியாது, நம்ம கண்டிப்பா மாற்றிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்தை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு கிளம்பி போறாங்க. இது வந்து பாத்திரம் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை. அந்த வீட்டுல பாத்திரம் கழுவுறது, சாமான் வளர்க்கறது, சோறாக்குறது அப்படின்ற எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கணும். இப்படி இருக்கும்போது அந்த வீட்டோட போனர் ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா உன்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் பண்ணி எனக்கு கொடு, நான் வந்து பாத்திரம் உன்ன வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புறேன், வெளிநாட்டுக்கு கூட உன் பையன் கூட சேர்ந்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பாத்திரம் நம்ம வெளியூர்லயே போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் ஜெராக்ஸ் அடிச்சுட்டு திருப்பி தான் பையன் கூட வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல வந்து பாத்திரம் ஒப்பாரி சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப அந்த வீட்டுல இருந்த ஹவுஸ் ஓனர் வந்து பாத்திரம் திடீர்னு இறந்து போயிட்டாராம் ஒரு விபத்துல. அந்த பொண்ணோட கணவர் தான் இறந்து போயிருப்பாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னை வெளியூருக்கு அனுப்புறமா, ஃபாரினுக்கு அனுப்புறேன், ஐடி ப்ரூஃப் எல்லாம் ஜெராக்ஸ் அடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஆனா கடைசியில அவரே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு அப்படின்றனால ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியல, வேற வழி கிடையாது, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்படி இவங்க இந்த இடத்தை விட்டு போனதுமே அவங்க பையன் திருப்பி பசிக்குது அப்படின்றனால ஒரு பேக்கரியில வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கா. அவளுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி ரோட்டோரமா சொல்லி சுத்திட்டு இருக்கத பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டும் ஒரு ஐடி கார்டும் இருக்கு, இது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்க அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் நர்ஸா வேலை பார்த்திருப்பாங்க. திடீர்னு ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த பொண்ணோட ஐடி கார்டா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இருக்கனால ஹீரோனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் நர்ஸா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்க போறோமா, யாருமே வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டாங்களா, அப்படிப்பட்ட ஒரு இடம். அங்க போயிட்டேன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய என்ன பண்றாங்கன்னா தான் பையனை கூட்டிட்டு அங்க போறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு, அவர் கால் பண்ணி பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க, நான் அடிக்கடி போன் போட்டு எங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீ கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே அந்த பாட்டியம்மா என்ன பண்ண இவங்க ரெண்டு பேருமே துப்பாக்கி வச்சு மிரட்ட பாக்குது. யார் நீங்க, என் வீட்டுல இருக்க பொருளா திருட வந்திருக்கீங்களா, திருட்டு பசங்களா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஐயோ பாட்டியம்மா நாங்க அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருக்க உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம் நர்ஸா உங்க கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மாவுக்கு என்ன பண்றாங்க அலோட் பண்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நல்லா தான் பாத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து எல்லாம் குடிக்க கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி அம்மா பார்த்து கேக்குறாங்க அம்மா எதுக்கு
நீங்க உங்க பையன் கிட்ட கூட பேச மாட்டீங்க, அப்படி என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பாட்டியம்மா என்ன சொல்லுதுன்னா, 1947க்கு முன்னாடியே பிரிட்டிஷ் அதிகாரிகளை எதிர்த்து போரிட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை. நான் என் புருஷன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா இந்த நாட்டுக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணிருக்கிறோம், நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா என் பையன் என்ன பண்ணிருக்கான், நான் எந்த பிரிட்டிஷுக்கு எதிராக வேலை பார்த்தோமோ அதே பிரிட்டிஷோட ஆட்சியில அந்த நாட்டுல போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அது வந்து பார்த்தா எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால வந்து பார்த்தா அவங்க கிட்ட பேசுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்த்தா ஆங்கிலேயர் காலத்திலே தைரியமா சண்டை போட்ட பொண்ணு, இப்ப ஜனநாயக நாடுல என்னால சண்டை போடாம தனியா வாழ முடியாதா, என்னால முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியம்மா தைரியத்தோட சொல்றாங்க. இதுக்கு அடுத்து கிரண் வந்து பார்த்தா இங்கே தங்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் பையனுக்கு வந்து பார்த்தா ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் தச்சிட்டு அந்த பையனை வந்து பார்த்தா ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கும் போது இந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கான, அவனை பார்த்து உன்னை துப்பாக்கி வச்சு சுட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, என்ன சுட்டுட்டினா எங்க அம்மா வந்து உனக்கு டீல விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடேங்க அப்பா அம்மா பையன் ரெண்டு பேருமே இதே பிளான்ல தான் இருக்கீங்களா, ஒரு போக்குல என்ன போட்டு தள்ளுறீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி, அதுக்காட்டி உங்க ரெண்டு பேரும் நான் சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹீரன் என்ன பண்றாங்க, டீ எடுத்துட்டு வராங்க. வந்ததுமே அந்த பாட்டியம்மா கேக்குறாங்க, கின்னாடி உன் புள்ள சொன்ன மாதிரி விஷத்தை கலந்துருக்கான்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி என்ன அவசியம் எனக்கு கிடையாது, நீங்களே இந்த இடத்த விட்டு பிடிக்கல போன்னு சொன்னா நான் கம்முன்னு போயிட போறேன் அப்படின்றப்ப சும்மா தான் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டீ எடுத்து குடிக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு இல்லம்மா நீ விஷத்தை கூட கலந்து கூட நான் குடிச்சிட்டு மனதார செத்து போறேன், உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. குடிச்சு முடிச்சுமே கொஞ்ச நேரம் வந்து பாத்தா உங்களுக்கு நெஞ்சல அடைக்கிற மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் வந்து பாத்தா மேல போகுது, டக்குனு வந்து பாத்தா கீழே விழுந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தா அந்த குட்டி பையன் பார்த்து தான் இருக்கான். ஐயோ அம்மா வந்து உண்மையிலே விஷத்தை கலந்துட்டாங்களா, அந்த பாட்டியம்மா இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயப்படும் போது டக்குனு அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, சிரிச்சிட்டே கண்ணை மூச்சு பாக்குறாங்க. ஆமா இம்ம நேரம் அந்த பாட்டியம்மா வந்து பாத்தா பிராங்க் பண்ணிருக்காங்க, அந்த பையன் கூட வந்து பாத்தா விளையாண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பையனுமே வந்து பாத்தா முதல் நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். ஸ்கூல்ல வந்து பாத்தா யாருக்கிட்டயுமே பேச மாட்டான். அவங்க அம்மாவுமே வந்து பாத்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இதுதான் உன்னோட ஒரிஜினல் பேரு, இதை சொல்லிதான் எல்லாருக்கிட்டயுமே நீங்க இருக்கணும், யாருக்கிட்டையும் அதிகமா பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த பையனை வந்து பாத்தா கூட இருக்கிற எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, வாய் பேச மாட்டான், ஊமை பூமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதே நேரத்துல இந்த பாட்டியம்மா வீட்டுல இருக்கிற மாங்காய் மரத்துல இருந்து ஒரு சில பசங்க மாங்காய் திருட வரும்போது இந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்கன்னா துப்பாக்கியில அந்த பசங்களை சுட போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கிரணுக்கு என்ன பண்றாங்க, அடியே கிளவி எதுக்கு அந்த பசங்களை சுடுற, துப்பாக்கி பட்டி அவனுக்கு செத்துக்கிட்டு போயிட்டானா கேள்ற வந்துடாதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, பயப்படாத இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் குண்டுகளே கிடையாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலி குண்டுகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த துப்பாக்கி வச்சு எல்லாரும் மிரட்டுறதுக்கு என்ன காரணம்னா, நான் தனிமையில இருக்கேன் அப்படின்றனால என் கிட்ட யாராச்சும் வந்து பணத்தை கிட்ட திருட பார்த்து இல்லை என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ அப்படின்ற பயத்துல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீயுமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கத்துக்கமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பசியனோட பஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு கிட்ட வராது, வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இதை டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா தனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது தான் இந்த ஐடி கார்டு எடுத்தாங்களா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா இனிமே அங்க இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டு தான் பையனை அழைக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த பையனை வந்து பார்த்தா காணும். இங்க போனா என்ன ஆனா அப்படின்ட்டு இவங்க வந்து பார்த்தா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா தான் பையனை காணும் சொல்லி தேடும்போது அங்க வந்து பார்த்தா ஒரு சில பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒண்ணு இல்லம்மா பஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி பஸ் எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் சரி இல்ல நான் லேட்டா வந்தாலும் சரி இதே இடத்துல வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் உனக்காக வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அவனும் வந்து பார்த்தா சின்ன பையன் தானே, நிறைய பேருக்குள்ள விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் இருக்கும்ல, பட் புரியுது அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தா என்ன பண்றது நம்மளோட தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பையனை வந்து பார்த்தா கூடிய வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த பாட்டியம்மா கேக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என் பையன் கூட ஏன் பேச மாட்டேன் அப்படின்ற எல்லாத்தையுமே கேக்குறியம்மா, நீ யாரு, எதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்க, உன் புருஷனுக்கு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னும் போது ஹீரன் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அதை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல சொல்லு, ஏதாச்சும் கற்பனை வச்சு சொல்லணும் போது, ஒண்ணு இல்லம்மா நான் வந்து பார்த்தா ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பட் அவன் வந்து பார்த்தா சரியான சைக்கோ மாதிரி இருக்கிறான், நான் வந்து பார்த்தா கர்ப்பமா இருக்கும் போதும் சரி புள்ள பெத்ததுக்கு அடுத்தும் சரி என்ன போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தான், அதனால வந்து பார்த்தா அவனை நான் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், அவனை கொன்னு அவனுக்கு மேல வந்து பார்த்தா ஒரு வாழை மரத்தை கூட நட்டு வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. இதை கேட்கும் போது அந்த பாட்டியம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்குன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் பாட்டியம்மாக்கு வந்து பார்த்தா உண்மை புரிஞ்சுட்டு உண்மையிலே வந்து பார்த்தா கணவர் கொடுமை தாங்காம இந்த அம்மா போட்டு தள்ளிட்டு ஜெயில குழந்தை பெத்து வளர்த்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப வந்து பார்த்தா ஹீரன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நீ வந்து பார்த்தா இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவசியமே கிடையாது, நான் இறந்ததுக்கு அடுத்தது கூட தாராளமா இந்த வீட்டுல நீ தங்கிக்கலாம், என் பையெல்லாம் வந்து பார்த்தா திருப்பி எல்லாம் கேட்க மாட்டான், அப்படி வந்தானே ஏதாச்சும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பாட்டியம்மாக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டிலேயே உங்களை தங்க வைக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது இந்த லேடிக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் கடைத்தருக்கு போயிட்டு வரும்போது முதல்ல இந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா விபச்சாரம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒருத்தி ஜாமீன்ல வெளில விட்டால அவ வந்து பார்த்தா ஹீரனை பார்த்துட்டா. ஹீரனுக்கு வந்து பார்த்தா ஐயோ நம்மள பார்த்துட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியாம கவனிக்காத மாதிரி என்ன பண்றாங்க, நேரா தன்னோட வீட்டுக்கு வராங்க.
சோ வீட்டுக்கு வந்த அடுத்தது நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல வந்து பார்த்தா நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த பாட்டியம்மா கிட்ட சொல்லிட்டாச்சு போலான்னு சொல்லி போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தா வீக்சிங் மாதிரி வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இதுக்கு அடுத்து உங்க பணத்தை வந்து பார்த்தா அந்த பாட்டியம்மா சொன்ன மாதிரி இங்கே ஏதோ ஒரு இடத்துல புதைச்சிட்டு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபாரின்ல இருக்க பையன் திருப்பி வரமாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்களே. அதனால என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு தோட்டத்துல புதைச்சிட்டு இதுக்கு அடுத்து இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த பாட்டியம்மா மாதிரி வீட்டுக்குள்ள புலா பார்த்துட்டு இருக்காங்க. துப்பாக்கியில சுடுறது, எல்லாரையும் வந்து பார்த்தா மிரட்டுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பையன் வந்து பார்த்தா ஸ்கூலுக்கு போறாங்க, யாரோ தவங்க என்ன பண்றாங்க, தன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு வந்து பார்த்தா உணர்வு வருது. திரும்பி பாக்குறப்ப அந்த விபச்சார லேடி தான் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க போல இருக்கு. உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கதவை தர நீ வீட்டுக்குள்ள இருக்கதான் தெரியும், அப்படி இல்லாட்டி நான் ஊர்ல இருக்க ஆட்களை கூட்டிட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா வேற பலி கிடையாது, கதவை திறந்துட்டாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப இங்கதான் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்றாங்க. ஊருக்குள்ள இந்த இடத்துல ஒரு வயசான பாட்டியம்மா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா நம்ம இனிமேட்டு வந்து பாத்தா எங்க இருக்கலாம், பப்ளிக்கா வந்து பாத்திரம் தொழில் பண்றது ரொம்பவே வந்து பாத்திரம் பிரச்சனையா இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து பாத்திரம் ரைடு பண்ணிட்டு பணத்தை புடிங்கிட்டு ஜெயில போட்டுட்டு எப்பா அப்பா எவ்வளவு வேலை தெரியுமா, அதனால நம்ம இங்கே வந்து பாத்திரம் வேலை பார்ப்போம், ஊருக்கு ஒதுக்கு போறமா இருக்கு, கண்டிப்பா வந்து பாத்திரம் நான் பொண்ணுங்கெல்லாம் கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த லேடிக்கு வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த லேடி வந்து பாத்திரம் ஹீரோன் ஒரு மாதிரி பாக்குறாங்க. விஷம் கலந்துருப்பேன் பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து குடிச்சு பாக்குறா. சரி சரி நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துக்கு மத்த பொண்ணுங்களாம் வர சொல்றதுக்காக போன் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாக்குற ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு இது மேல விட்டா நமக்கு சரிப்பட்டு வராது, இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து என்ன பண்றாங்கன்னா அவங்களை புடனையில போட்டு தள்ளிட்டாங்க. இதே நேரத்துல ஹீரோனோட பையனுக்கு வந்து பார்த்தா ஒரு அவார்டு எல்லாம் கிடைக்குது. ஸ்கூல்ல வந்து பார்த்தா எல்லாரும் கூட நல்லா பேசிட்டு இருக்கிறான், நல்லா படிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த லேடியை கொலை பண்ணிட்டாங்களே, இந்த வீட்டை வந்து பார்த்தா எந்த ஒரு தடையும் இல்லாம சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து பேசும்போது அதுல ஒரு இடியை தூக்கி போடுறாங்க. இறந்து போன பாட்டியோட பையன் வந்து பார்த்தா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்கதாகவும் இந்த வீட்டை வந்து பார்த்தா விற்க போறதாகவும் சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா தூக்கி வாரி போடுது. அம்மாவும் கிடையாது, இதுக்கு மேல நமக்கு என்ன பண்ண போறோம், நம்ம பையனை கூட்டிட்டு இனிமேட்டு இந்த இடத்த விட்டு போலாம்னு சொல்லி பார்த்தா பையனுமே வந்து பார்த்தா ஸ்கூல்ல இருக்கிறான். ஒரே நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்து நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்பும் போது கரெக்டா வந்து பார்த்தா இந்த வீட்டு வாசல்ல அந்த பணக்கார கோஷ்டி என்ன பண்ணுது வந்து நிக்குது. இந்த வீட்டோட கதவை வந்து பார்த்தா புரோக்கர் தான் வந்து பார்த்தா திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாங்க. கரெக்டா வந்து பார்த்தா அந்த புரோக்கர் கதவு திறக்கும் போது ஒரு துப்பாக்கி சொல்ற சத்தம் கேக்குது. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷன்ல வந்து பார்த்தா ஒரு பெரியவருக்கு என்ன பண்றாரு, இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்துட்டு பபித்ரன் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிளை பத்தி போட்டு கொடுக்குறாரு. அப்ப வந்து பார்த்தா எனக்கு சொந்தக்கார பையன் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தா போலீஸா இருக்கான் அப்படின்ற திமுறல ரொம்பவே பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனை கூட்டி விசாரிச்சு அவனை கம்முன்னு இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றானா அந்த பையனை கூப்பிட்டு எதுக்குற அந்த மாதிரி பண்ற, அவர் பெரிய மனுஷன் தானே, இனிமேட்டு அவர்கிட்ட டார்ச்சர் பண்ண உனக்கு என்ன பண்ணுவன்ட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவன் இதே ஸ்டேஷன்ல சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்குமே வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்குது. பட் அந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா ஒரு கான்ஸ்டபிள் என்ன சொல்றாரு, இங்க பாரு சிசிலி, இவன் வந்து பார்த்தா ரொம்ப நல்லவன் கிடையாது, சரியான ஃப்ராடுக்கார பையன், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவன் கூட இருக்க மாட்டான், உன கைட்டி விட்டுட்டு எப்படி தப்பிக்கலாம் சொல்லிட்டு பாப்பான்னு சொல்றப்ப அதுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது, ரொம்ப நல்லவன், நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி பொண்ணோட தலையெழுத்தை மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரன் அந்த இடத்தை விட்டு போறாரு. இதே நேரத்துல தான் ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் மட்டும் தனியா நிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் வருது. அந்த பவித்ரன் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் பாக்குறாரு. பார்த்தா அது ஹீரோவோட பையன் தான். அவன் வந்து பார்த்தா ட்ரெஸ் கூட போடாம நிக்கிறான். அவன் என்னாச்சு இந்த பையனுக்கு, எதுக்கு ட்ரெஸ் கூட போடாம நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஊர்க்காரங்க கிட்ட கேக்குறப்ப இல்ல சார் இந்த பையன் வந்து பார்த்தா ரொம்ப நேரமா இந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்கான், நாங்க வந்து பார்த்தா அந்த பையன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லல, அதனால வந்து பார்த்தா உங்க கிட்ட கால் பண்ணி சொன்னோம் அப்படின்றப்ப சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையனை என்ன பண்றானா கூட்டிட்டு போறாரு. நைட்டு வந்து பார்த்தா பவித்ரன் தான் இந்த பையனை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆனா பவித்ரன் வந்து பார்த்தா நைட்டு தனக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஏற்பாடு சிசிலி கூட பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதுக்கு எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் இந்த பையனை வந்து பார்த்தா கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க யாராச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம் சொல்லி போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்கூல் பேக் இருக்கு. அந்த ஸ்கூல் பேக்ல வந்து பார்த்தா இந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டிருக்கத பார்த்துட்டு ஒருவேளை இந்த பையனை தான் வந்து பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கைட்டி இந்த பேக்குக்குள்ள வச்சுட்டு வெறும் ஜெட்டியோட நின்னுட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. இதோட அந்த இடத்துல ஸ்கூல் வேன் வரும்போது அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப இந்த ஸ்கூல்ல தான் இந்த பையன் படிக்கிறான்ட்டு இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்ப அந்த ஸ்கூல்ல போய் கேட்டா இந்த பையனோட அப்பா அம்மா யாரும் சொல்லி கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா இந்த பையனை வந்து பிடிக்க சொல்லி பாக்குறாரு. ஆனா இவங்க என்ன பண்றானா அந்த வேன் போன உடனே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக பாக்குறான். உடனே இந்த பையனை பிடிச்சிட்டு நேரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு சரி இந்த பையன் மேல வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அப்நார்மலா நடந்துக்கிறான், இவனை விசாரிக்கணும் அப்படின்னும் போது பைத்தியம் எல்லா குழந்தைகளையும் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு போன் கால் வருது. அதை வந்து பார்த்தா இவரை தான் பார்க்க சொல்றாங்க பவித்ரனை.
என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு வீட்டுல வந்து பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒரு லேடி வந்து காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதை கேட்கிறப்ப அந்த பையனுக்கு வந்து பார்த்தா தன்னோட அம்மா தான் புரியுது. ஒருவேளை இவருக்குமே வந்து பார்த்தா அந்த பையனோட அம்மாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக என்ன பண்றாரு, அந்த இடத்துல போய் விசாரிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பையனை வந்து பார்த்தா சிசிலி கிட்ட தான் விட்டுருப்பாரு. இந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்து நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிசிலிக்கு கால் பண்ணி எங்க அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவன் எங்க போயிருக்க போறான், இங்க தான் பக்கத்துல இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை பாக்குறாங்க. அந்த பையன் வந்து பத்திரமா காணாம போயிட்டான். ஐயோ எங்க போயிட்டான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் தேடி பாக்குறாங்க. அந்த பையன் வந்து பார்த்தா கண்டிப்பா ஸ்டேஷனுக்குள்ள தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவித்ரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்ணிருக்கானா செவுத்த உடைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு காணாம போயிருக்கான். இந்த விஷயம் வந்து பார்த்தா போலீஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா பவித்ரனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனை கூட பாத்துக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, நீ வந்து எப்படி பெரியவங்களெல்லாம் பிடிக்க போற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இது கேட்கிற பவித்ரன் வந்து பார்த்தா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் வந்து பார்த்தா வெளியே போயிருந்தேன், இதை வந்து பார்த்தா இந்த பொண்ணு அப்ப சிசிலி கிட்ட தான் கொடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சிசிலியை வந்து பார்த்தா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே வந்து பார்த்தா ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிட்டு கண்டிப்பா வந்து பார்த்தா இவன் நம்மள வந்து ஏத்துக்க மாட்டான், எப்படி பிளேட்டை மாத்தி போட்டான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே சிசிலிக்கு என்ன பண்றானா உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காணாம போன அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய பையனா வந்து நிக்கிறான். அதே கிராமத்துக்கு ஒரு சில பேர் கூட வந்துட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் பார்த்துட்டு உடனே என்ன பண்றானா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டான். இறங்குற கடுத்து இந்த பையன் என்ன பண்றானா இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு அவன் தங்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்கு போறான். வீடு பாக்குறதுக்கே வந்து பாத்திரம் குப்பையும் கூடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில பசங்க கிட்ட இந்த ஊர்ல இருந்த லேடிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த வீட்டுல வந்து பாத்திரம் ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக ஒரு நர்ஸ் மாதிரி ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவ வந்து பாத்திரம் இந்த வீட்டுல இருந்த பாட்டியம்மா கொலை பண்ணிட்டு அதை கேட்க வந்து அவங்க வீட்டுல இருந்த ஒரு சில பெரியமா வந்து பாத்திரம் கொலை பண்ண பார்த்தா. அதுக்கடுத்து வந்து பாத்திரம் அவளை கைது பண்ணி இப்ப ஜெயில வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே நம்மளோட அம்மா பத்தி இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லா புரிஞ்சுட்டு அதனால என்ன பண்றானா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எங்க அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க போறான். அங்க போய் பார்க்கும்போது தான் வந்து பாத்தினா பவித்ரன் இருக்கிறது தெரிய வருது. இந்த பவித்ரனுக்கு வந்து பாத்திரம் இந்த பையனை வந்து பாத்திரம் தெரிஞ்சு போயிட்டு இவனை வந்து பாத்திரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பையனுமே வந்து பாத்திரம் 10 நாளா அவங்க அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து பாத்திரம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் வந்து பாத்திரம் அவங்க அம்மா வந்து பாத்திரம் பார்க்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட இருக்க போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா தம்பி இந்த பவித்ரன் வந்து பாத்திரம் நம்பவே நம்பாம அவன் வந்து பாத்திரம் சரியான ஃப்ராடு பையன், கண்டிப்பா அவனை வந்து பாத்திரம் ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டி விடுவானே தவிர உங்க அம்மா வந்து கூட்டிட்டு போய் காட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இந்த பையன் மேல அவனுக்கு அவ்வளவு காண்ட அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு இந்த சின்ன பையன் காணாம போனதுக்கு அடுத்தது சிசிலி தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போலீஸ்கார மாட்டி விட்டான்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனால சிசிலிக்கும் அவனுக்கு வந்து பிரேக்கப் ஆயிட்டு சிசிலி வந்து பாத்திரம் ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்றனால இந்த ஆளுக்கு வந்து பாத்திரம் இப்ப மேல சரியான காண்டு எப்படி இருந்தாலும் திருப்பி வருவான் இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா வந்து பாத்திரம் இந்த பையனுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கானா வந்த கருத்து வந்து பாத்திரம் இவனை வேணும்னு அலைய விட்டுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்திரம் இவன் கேட்கறான் இன்னைக்கு எத்தனை நாள் தான் சார் எங்க அம்மா பார்க்க விடாம என்ன இது பண்ணுவீங்க, என்ன கூட்டிட்டு போய் காட்ட போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு கத்தும் போது இதனால கடுப்பான அந்த ஆளு என்ன பண்றானா நீ நினைச்ச உடனே பாக்குறதுக்கு உங்க அம்மா ஒன்னும் நல்லது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போல ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க, நினைச்சதுதான் பார்க்க முடியாது வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு இந்த பையன் என்ன பண்றானா இந்த போட்டோல இருக்க ஒரு நபரை காட்டி இவரை நான் கண்டுபிடிச்சு கொடுத்தனா கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உடனே வந்து பாத்திரம் அந்த ஆளுக்கு வந்து பாத்திரம் இது ஓகே அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு கொடுத்தா இவருக்கு வந்து பாத்திரம் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்றனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு என்ன பண்றானா நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு எப்படி அவனை தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சின்ன பையன் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது இவருமே வந்து பாத்திரம் அதே ஜெயில தான் தப்பிச்சு வந்திருப்பாரு. இவர் வந்து பாத்திரம் அந்த ஜெயில இவரை பார்த்தனால இவருக்கு வந்து பாத்திரம் தெரிஞ்சு போயிட்டு அதே நேரத்துல போலீஸ் கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாத்துப்பா, யாராச்சும் கேட்டா நான் தான் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னும் போது சரின்ட்டு இந்த பையனை வந்து பாத்திரம் அக்செப்ட் பண்ணிருப்பான். சரி என்ன காப்பாத்துறோம் உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப எங்க அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரி உங்க அம்மா தானே நான் கண்டிப்பா காப்பாத்தி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க அம்மா வந்து பாத்திரம் அதே ஜெயில தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவருக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் வந்து பாத்திரம் உங்க அம்மா பத்தி சில தகவல் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கடுத்து நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையனை கூட்டிட்டு தான் இடத்துக்கு போறாரு. அங்க போன கருத்து இந்த பையனை வந்து பாத்திரம் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் அந்த பையன் வந்து பாத்திரம் எங்க அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் தம்பி இப்போதைக்கு வந்து பாத்திரம் உங்க அம்மா பாக்குறது ரொம்ப கஷ்டம்டா, ஏன்னா நானுமே வந்து பாத்திரம் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அப்படி போனா கண்டிப்பா போலீஸ்காரங்க என்னையும் பிடிச்சிருவாங்க, சோ கொஞ்ச நாள் பொறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றானா அந்த பையனை படிக்க வைக்கிறாரு. அவனுமே வந்து பாத்திரம் நல்லா படிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பையனை வந்து பாத்திரம் தன்னோட வேலைக்குமே வந்து பாத்திரம் ஒரு இது பண்ணிக்கிறாரு. நைட்டு வந்து பாத்திரம் தன்னோட வேலைக்கு யூஸ் பண்ணிப்பாரு, கலாச்சாரம் விற்கிறது இந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனாலுமே அந்த பையனுக்கு வந்து பாத்திரம் அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா சைஸ்ல ஒரு கலாச்சாரம் காத்துறதுக்கான ஒரு வேலை கிடைச்சிருக்கட்டும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீ இருந்து இல்ல அந்த ஊருக்கு தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல போனதுமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா நான் கண்டுபிடிச்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா பையில அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இறங்கி போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசியிருப்பான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்றான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஆளை பாக்குறதுக்காக போறான். அப்படி வரும்போது அந்த ஆளுக்கு என்ன சொல்றானா தம்பி உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிறைசாலையில
இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பபித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் இருக்கால, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் எடுத்து நடத்துறானா. அப்படி சீக்கிரம் போரு, அவனுக்கு எப்பயாச்சும் மடக்கின்னு உங்க அம்மா பார்க்க வச்சிடறான் அப்படின்ற மாதிரியும் முடிஞ்சா அவங்களை கூட்டிட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறானா. என்னடா தம்பி அமைதியா இருக்க, அம்மா பார்க்க போறோம் சந்தோஷம் இல்லையான்னு சொல்லும்போது கரெக்டா அந்த இடத்துல கேட்கப்பட்ட போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. அதை பார்த்துமே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியல. எதுக்குடா அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க தான் எங்க அம்மா கூட்டிட்டு காட்டுறேன்னு சொன்னீங்க, காட்ட மாட்டேன்ட்டீங்க. ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களை புடிச்சு கொடுத்தா சொன்னாரு. நான் சரின்ட்டு புடிச்சு கொடுத்துறானும் போது இப்படி பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அவரை பிடிச்சிட்டாங்க. இருறா உனக்கு என்ன பண்றோம் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு போறாரு. இவன் நேரா போய் பவித்ரன் கேட்டா, நான் சொன்ன மாதிரி அவரை புடிச்சு கொடுத்துட்டேன், எங்க அம்மா என்கிட்ட விட்டுருவீங்களா அப்படின்னும் போது, விட்டுறதா தம்பி அவங்க கொலை பண்ணிட்டு போயிருக்காங்கப்பா, உங்களை வேணா காட்ட மட்டும் முடியும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றானா வேகமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இங்க பாரு 10 நிமிஷம் தான் டைம், உங்க அம்மா பாத்துட்டுப்பா, அதுக்கு அடுத்து உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி டீம் என்ன பண்றாரு, நேரா உங்க அம்மா பாக்குறதுக்காக ஒரு பயத்தோட போறோம். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா பார்க்க போறேன்ட்டு அந்த சிறைச்சாலையில உங்க அம்மா வந்து பார்த்தா செவுத்த பார்த்து உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லேடிக்கு என்ன பண்றாங்கன்னா கேஞ்சி அந்த இடத்த வராங்க. அவங்களை உத்து பாக்குறப்ப அது ஹீரன் மாதிரியே தெரியல, அந்த மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தாங்களா அவங்கள மாதிரி தெரியுது. உடனே இந்த பையன் என்ன பண்றான்னு இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டான். அவன் போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காருக்கு ஒண்ணும் புரியல. டேய் அம்மா பார்த்துட்டு எதுவுமே பேசாம போற, என்னடாச்சு நில்றா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே காதுல வாங்காம வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் கிடையாது, அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு தான். ஹீரன் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்களே இந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் கூடவே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நல்லபடியா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பான். அவங்கள போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நினைச்சிருப்பாங்க. பட் இவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னா போலீஸ்காரன் நம்மள பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம பையனோட வாழ்க்கை வீணா போயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால அவகிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டு யார் வந்தாலும் போட்டு தள்ளுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பான்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வெயிட் பண்ணிருப்பான். ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு மனநல பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவனுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிருப்பான. இதுக்கடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன பண்றானா திருப்பி அவங்க அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா எங்கெல்லாம் உட்காந்துருப்பானோ அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கான். அந்த ஸ்கூல் வேன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம் அந்த இடத்துல உட்காந்துருக்கான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமா கிட்டத்தட்ட உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்துருக்கும் போது யாரோ ஒருத்தங்க அந்த பையனுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பாக்குறான். ஒரு வயசான தோற்றத்துல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க. அவனை பார்த்துமே புரிஞ்சுட்டு தான் பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடும் போது அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தான் பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இதே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும் தான் பையன் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நாள் இங்க வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து ஆடு மாடு மேய்க்கிற வேலைகளை பார்த்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா தான் பையன் கிட்ட எப்படிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது பையன் என்ன கேக்குறானா, நம்ம அடுத்து எங்கம்மா போறோம், என்னோட பேர் என்னமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அம்மா லைட்டா சிரிச்சுக்கிட்டு சொல்றப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பையனை ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா பாலகன் அப்படின்ற இந்த படத்தோட கதை முடிஞ்சிச்சு. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.